ஹாய் கேங்ஸ், பாண்டிச்சேரியில ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்திருக்கு. வெறும் 9 வயசு ஒரு சின்ன பொண்ணை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணி பக்கத்துல இருக்க சாக்கடையில தூக்கி போட்டு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரியான கொடுமையான இன்சிடென்ட் எங்கேயுமே நடந்திருக்காது. பண்ணது யாருன்னா ஒரு சின்ன பையனும் ஒரு வயசான கிழவனும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க. சோ நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு சின்ன பையன் அண்ட் ஒரு வயசான கிழவன். சோ இது நடந்தது ஒரு பெரிய கொடூரம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி பீப்புள் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு விஷயமா பாக்குறேன். சோ இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, அந்த பொண்ணு எப்படி காணாம போச்சு, அண்ட் அவங்க எப்படி அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போனாங்க, அண்ட் அந்த பொண்ணு எப்படி இறந்தது, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் சொன்னதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஓவராலா பாண்டிச்சேரியில என்ன நடந்துச்சு அப்படின்னு. சோ அது எங்க இருந்து நடந்துச்சு, அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாண்டிச்சேரியில முத்தியார்பேட்டில் இருக்க சோலை நகர்ல ஒரு இருக்க குடும்பம் தான் அது. சோ அந்த குடும்பத்தோட அவங்க அப்பா இருக்காங்க தெரியும், பொண்ணோட அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. சோ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 5வது படிச்சுட்டு இருக்கு. சோ சனிக்கிழமை மார்ச் 2 அப்படின்றது லீவு. சோ அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ 2 மணிக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்து காணோம். சோ காணதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பக்கத்துல இருக்கவங்களையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு எங்கேயோ காணாம போயிடுச்சு பொண்ணு, எங்கேயோ காணாம போல அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 100 சிசிடிவி ஃபுட்டேஜுக்கும் மேல செக் பண்றாங்க, நிறைய இடத்துல செக் பண்றாங்க. சோ அதுல ஒரே ஒரு சிசிடிவில மட்டும் அவங்களோட பொண்ணு தனியா நடந்து போற மாதிரியான ஃபுட்டேஜ் வந்து இருக்கு. சோ அதனால நம்ம பொண்ணு தனியா போறா, ஏதோ ஒரு ஆபத்தா இருக்குமே சொல்லிட்டு அன்னைக்கே அங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் போலீஸ் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து மெதுவா ஆரம்பிச்சாலும் இவங்களுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது, பொண்ணை காணோம் அப்படின்னு டவுட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, போராட்டத்துல இறங்குறாங்க. சுத்தி இருக்கவங்க சேர்ந்து, சொந்தக்காரங்க சேர்ந்து அங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நிறையவே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாஸ்டா போராட்டம் ஃபாஸ்டா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க வீடு இருந்த இடத்துல இருந்து ஒரு நியர்பை ஒரு 200 மீட்டர் தான். சோ அங்க பக்கத்துல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து பயங்கரமா வருது வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அங்க போய் பாக்குறப்ப ஒரு கைலியில சுத்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து கிடக்குது. எடுத்து அந்த கையில விரிச்சு பார்த்தா 9 வயசு பொண்ணு கை கால்கள் கட்டப்பட்டு உள்ள இறந்த நிலையில் இருக்கிறாங்க. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து ஷாக்கறாங்க. அண்ட் அதை பார்த்து ஃபேமிலி வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக அந்த பொண்ணோட உடம்பு வந்து அனுப்பிட்டாங்க. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த மக்கள் வந்து சும்மா இருப்பாங்களா, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து அந்த பொண்ணு வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, அதாவது செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. சோ இதுக்கப்புறமும் இவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இறந்ததே ஒரு விஷயம், அதுலயும் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமா அங்க இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்க. சோ அங்க இருக்கவங்க எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அந்த பொண்ணோட உடல் வந்து வாங்க கூட மறுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து குற்றவாளியில கண்டுபிடிக்கணும், குற்றவாளியில கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும், அந்த அளவுக்கு மோசமான ஆளுங்க அவனுங்க, சோ அவனுங்களை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து மக்கள் வச்சு போராட்டம் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்பு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சில விக்டிம்ஸ் சந்தேகப்படுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து கூப்பிடுறாங்க. ஒரு 3 இளைஞர்கள், அப்புறம் அந்த சாக்கடையிலக்கு அந்த பொண்ணு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு ஒரு முதியவர், சரியா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப அதுல ஒரு இளைஞன் வந்து மாட்டிக்கிறான். அவன் பேர் வந்து கர்னாஸ், 19 வயசு பையன் தான். அவன் தான் இந்த வேலையை பண்ணதே ஒரு முக்கியமான ஆளா இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு 19 வயசு பையன், அவன் தான் அந்த பொண்ணை வந்து கடத்தி கொண்டு போயிருக்கான். அண்ட் அதுல அந்த முதியவர் சொன்ன சாக்கடைக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல இருக்க ஒரு முதியவர் 60 வயசு உள்ள விவேகானந்தன், பேரு விவேகானந்தன் வச்சுக்கிட்டு இப்படி கேடுகட்ட வேலையை பண்ணிருக்கிறாப்ல. சோ அவரும் அதுல ஒரு விக்டிம், ஓகேவா. சோ இவங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் குற்றவாளின்றது தெரியுது. அண்ட் இவங்க மேல போக்சோ சட்டம் போடப்படுது. போக்சோ சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அவங்களை வந்து தீவிரமா விசாரிக்கிறப்ப சோ இந்த விஷயம் எப்படி நடந்தது, எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறப்ப அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. என்னன்னா அந்த பொண்ணு மத்தியானத்துக்கு மேல விளையாண்டுட்டு இருக்கப்ப இவன் வந்து அங்க அந்த பையன், அந்த கருணாசன்ற பையன் அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிருக்கான் அங்க இருக்கிற அந்த விவேகானந்தனோட வீட்டுக்கு. சோ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த விவேகானந்தன் வந்து பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்றாரு. சோ அந்த பொண்ணு அபியூஸ் பண்றப்ப அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சோ விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன வயசு பொண்ணுங்க எப்படிங்க அதெல்லாம் பார்த்து தாங்க முடியும். சோ அந்த பொண்ணு வந்து மயக்கமட்டு விழுந்து அப்பவே டெத் ஆயிடுறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை வந்து கைலியில கட்டி பின்னாடி இருக்க சாக்கடையில வந்து போட்டு மூடி விட்டு போயிடுறாங்க. இதுதான் அங்க நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் இதுக்கப்புறம் யார் யார் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்னுமே தெரியல. பட் ஒரு சர்டைன் பாய்ஸோட போட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராம் லீக் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு 9 பாய்ஸ் இருக்கிற மாதிரி
ஒரு போட்டோஸ் வந்து இருக்கு. ஸோ அதையும் விட நான் காட்டுறேன். ஸோ இவங்களும் அதுல வந்து ஒரு சஸ்பெக்டா இருக்காங்க, இவங்களும் வந்து அதுல ஈடுபட்டு இருக்காங்க, அந்த விஷயத்துக்கு இவங்களும் உடந்தையா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி யார் யார் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு எந்த அளவுக்கு மேக்சிமம் நம்மளுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மோசமான விஷயம் ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்குது அப்படின்றப்ப ரொம்பவே ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப இருக்கிறதுல பசங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்சிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அபியூஸ் நடக்குது அப்படின்னா ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், பொண்ணுங்க அப்படி ட்ரெஸ் பண்றதுனால அப்படி ஆகுதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ பட் இது சின்ன பொண்ணுங்க பத்தி நீங்க எப்படி சொல்ல முடியும்? பட் இங்க என்ன புரியுது, பீப்புளோட மென்டாலிட்டி ரொம்ப மோசமான கேவலமான மென்டாலிட்டி இருக்கு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் அடிக்ஷன் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்ப நம்ம ஊரு எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு கேவலமான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரீட்ல யாருமே போக முடியல. முன்ன இருந்ததோட இப்ப ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன் மை காலேஜ் நாங்க வந்து தேர்ட் இயர், ஓகேவா, எங்க இதுல வந்து ஃபைட்டு கிடையாது, எந்த ஒரு சண்டையும் கிடையாது. பட் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த பசங்க பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் பசங்க கூட கேங் வார் போயிட்டு இருக்குது. எனக்கே ஷாக் இருக்கு, என்னடா அது இன்னுமா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. ஸோ ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே மோசமா மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் திருந்தணும், ஒரு நல்ல புத்தி வேணும். இந்த மாதிரியான கேடுகட்ட ஆளுங்கள் அது வந்து அந்த சின்ன பையன் கூட ஏதோ ஒரு பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 வயசு அந்த விவேகானந்தனுக்கு அறிவு எங்க போச்சு? அந்த பையனோட அந்த 60 வயசு கிழவனுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும்ன்றது என்னோட தாட்டு. ஆனா அந்த 9 போட்டோஸ் வந்து காமிச்சேன் தெரியுமா, அவங்க எல்லாம் உண்மையாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை விடாம தேடி கண்டுபிடிச்சு கிரிக் பண்ணிருங்க. அதுதான் நல்ல ஒரு ஐடியான்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் சொன்னா திருந்த மாட்டானுங்க, ஏதாவது பண்ணாதான் திருந்தணும். சவுதி அரேபியால இருக்க மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இங்க வந்துச்சு அப்படின்னா திருந்தறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதை பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அதெல்லாம் எனக்கு தேவை. இந்த கண்டென்ட் வந்து போய் சேரணும், நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வரணும், இதை பத்தின ஒரு ஐடியா இருக்கணும். இன்னொரு விஷயம் இங்க நடக்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் வந்து நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 2ஆம் தேதி நடந்தது, 2 நடந்தது, 3ல இந்த அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 3, 4, 5 சரியா 4 நாளா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய இம்பாக்ட் இது வரவே இல்லை. ஸோ நேத்து ஈவினிங்ல இருந்து இந்த விஷயம் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே, ஓகேவா. நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்துருக்கேன், எனக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கனால அதெல்லாம் பார்க்க முடியல. அண்ட் இப்போ வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ இதில் போடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் போடுறேன். இதை நீங்கள் அவேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போங்க, இந்த விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை எடுத்து அதை டேக் பண்ணுங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்றப்போ. ஸோ அவங்களும் அவேர்னஸ் ஆவாங்க. அண்ட் அதுக்கான ஒரு இது பண்ணுவாங்க. இன்னும் பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்க முடியும் இதனால, ஓகேவா. இதுதான் என்னோட ஒரு தாட். இப்படிதான் நம்ம வந்து கொடுக்க முடியும். நம்ம போய் அங்க நம்மளே அடிப்பானுங்க. எனிவே உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த தீவிரவாதிகள் தான் சொல்லணும், குற்றவாளி கூட தீவிரவாதின்னு சொல்லிக்கீங்களேன், அவனுங்களை பிடிச்சி ஃபர்ஸ்ட் முடிக்கணும், ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.